Come on. பிரதர், வாழ்க்கையில என்ன தோக்கடிச்ச ஒரே ஒரு வீரன் நீதான். பொறாமப்பட்டு நீ மச்சான பாம்பை விட்டு கடிக்க வச்சதுக்கு. என் பாம்பு கூட கூட இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? உன்னை கண்ட இடத்துல வச்சு சதக்குன்னு வேண்டதுக்காக என் ஆளுங்க கோடையில வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நிஜமாவா? போகலாம். எங்க? அதோ அங்கதான். நொர வரலையே. சாமி, நெசந்தா என்ன கட்ட எப்படி கிடக்கு? போயிடுச்சா? பாக்குற புசர் இருக்கு. ஒண்ணும் பயம் இல்ல. வரேன். அது சரி, இந்த குப்பத்தி ஜனங்க பட்டாக்கத்தி தீட்டி வச்சிருக்காங்க. நான் போய் சொல்றேன். நில்லு. ஏன் இப்படி அவசரப்படுற? ரசத்தை எடுக்க. இது என்ன? கண்ணத்துல வேலை பாம்பு கடிச்சது. உதட்ட உறிஞ்சிட்டேனே. உறிஞ்சிட்டேன்னு சொல்லாத, முத்தமிட்டேன்னு சொல்லணும். ஐயோ, பந்தயம் வச்சபடி மேலாக்க எடுக்கிறேன்னு வீராப்பு பேசுனியே, எங்க எடு பார்க்கலாம். நான் எப்ப சொன்னேன்? அதெல்லாம் பொய். இதன் மூலமாக தங்கமலை வாசிகளான உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சிம்மன் சக்கரவர்த்தி ஐயாவுக்கு பணம் தர வேண்டிய விவசாயிங்க எல்லாரும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எந்த தானியங்களையும் விற்க கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. கூலி வேலை செஞ்சு வாழற நாம கோர்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சா வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டி வரும். அவங்க கேக்குற நெல்லை கொடுத்துட்டா நமக்கு வம்பு இல்லையா? நெல்ல கொடுக்கறதா? யார் வரான்னு பாக்குறேன். நெல்லு முட்டை மேல கைய வச்சா எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. மாமா, உங்க உழைப்பால வளர்ந்தது படிச்சது ரத்தம் சிந்தறதுக்காக இல்ல, உங்களுக்காக நான் வாதாடுறேன், கோர்ட்டுக்கு போறேன், நியாயத்தை நிலைநாட்டுறேன். ஆமா, ராஜா தம்பி சொல்ற மாதிரியே செய்வோம். கோர்ட்டுக்கே போகலாம் வாங்க. உங்க முன்னால குற்றவாளிகளா நிக்கிற அந்த விவசாயிகளுக்கு உழுது பயிரிட தெரியுமே தவிர உயிரை வாங்க தெரியாது. நாத்து நட தெரியுமே தவிர நீலி கண்ணீர் வடிக்க தெரியாது. ஒற்றுமையா வாழ தெரியுமே தவிர வேற்றுமையா வாழ தெரியாது. எருவு வாங்கறதுக்கும் விதை வாங்கறதுக்கும் கடன் வாங்கினது உண்மை. வருஷம் பூராவும் பாடுபட்டு சாகுபடி செய்த நெல்லுல 90 பாகத்தை சக்கரவர்த்திக்கு கொடுத்தோம்ங்கிறதும் உண்மை. யுவரான MA LLB அவர்கள் கட்டுக்கதைகளை பிரமாதமாக எடுத்துச் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாயிகள் புதிதாக கடன் வாங்குகிறார்கள் என்பதற்கு சான்று அவர்கள் சுயமாகவே கையொப்பமிட்ட இந்த பத்திரங்களே சாட்சியாகும். ஏன் இப்படி பயப்படுற? கடவுள் எப்பவுமே நம்ம நாட்ட நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. பிரம்மா, கோர்ட்டு கோர்ட்டு. மிஸ்டர் ராஜா, ப்ரோனோட்டை பரிசீலனை செய்ததில் புதுசா எழுதினது போல் தெரிகிறது. எஸ் யுவரானர், உன் கடன் தீர்ந்து போச்சுடா. இங்க கையொப்பம் இடுறான்னா அவங்க கையொப்பம் இட்டாங்க. வாங்குற கடன் தீர்ந்ததுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ வாங்க போற கடனுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ கூட தெரியாத இந்த மலைநாட்டு மக்களை பத்தி சிந்திச்சு செயல்படும்படி வேண்டிக்கிறேன். Ignorance of law is of no excuse. நீதிமன்றத்துக்கு தேவையானது சாட்சி ஆதாரங்கள் மட்டும்தான். நீங்க போகலாம். அதுல யுவரானர், I said you can go. கேசுக்குரிய தஸ்தாவேஜுகளை பரிசீலித்ததில் குற்றம் விவசாயிகளுடையது என்று கோர்ட் நம்புகிறது. மார்க்கெட் நிலவரப்படி பயிர்களை மொத்தம் சக்கரவர்த்தி எடுத்துக்கொள்ளலாம் என கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஆனால் வாங்கின கடனை கொடுக்காவிட்டால் விவசாயிகளின் மாடுகள், நெல் முதலிய பொருள்கள் எதுவானாலும் ஜப்தி செய்யலாம் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இன்னும் ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? எழுந்திருங்க, போகலாம். போகலாம் வாங்க. டாக்டர்மா, இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருமா. கோர்ட்லதான் எங்களுக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. இவரை கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யணும்.
அந்த சக்கரவர்த்தி பொல்லாதவனா இருந்தாலும் ஒருவேளை சோறாவது போட்டான். உன்னை நம்பி வந்ததுக்கு அவர் உயிரே போயிடுச்சு தம்பி. உனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு கடுதாசி வந்திருக்கு. இங்க இருக்கிற ஏழைங்க உதவியில படிச்சவன் நீ. இன்னைக்கு நீ கலெக்டர் ஆயிட்ட. நீ உத்தியோகத்துக்கு போனதும் இந்த ஏழைங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்ப்பா. ராஜா, மாமா, நான் சின்னவனா இருக்கும்போது என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க மாமா, நினைவு இருக்கா? இந்த தங்க மலையில வெள்ளை குதிரை மேல கருப்பு உடைய போட்டுக்கிட்டு சிவப்பு உருமால கழுத்துல கட்டிக்கிட்டு கையில சவுக்க புடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க கடவுள் மாதிரி தோன்றி ஏழை மக்களை காப்பாத்துவான்னு. அது கதையப்பா. தங்கமலை திருடன் கதை உண்மை இல்லை. உண்மைதான். அஜா, என்ன தூங்க வைக்கிறதுக்காக நீங்க அப்ப தங்கமலை திருடன் கதை சொன்னீங்க. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை எழுப்புறதுக்கு தங்கமலை திருடனாக போற. நல்லவங்களை காத்து கொடியவங்களை தண்டிக்கிறதுக்காக கல்கி அவதாரத்து போல தங்கமலை திருட அவதாரம் எடுக்க போற. லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை வீதை இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது. இல்லாம கீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. அனாதையாகவே திண்டாடி வாழும், அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. அனாதையாகவே திண்டாடி வாழும் ஏழைக்கு இங்கே துணை நானே. குடிசை மக்களை கொடுமை செய்யும் குற்றத்தை நானே ஒழிப்பேனே. நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காக, நாட்டை கெடுத்திடும் நரிகளுக்காரா பாருங்கடா பாருங்கடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை, சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை.
தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே. பஞ்சம் பசியனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. நியாய தேவதையின் கண்களை திறந்து நீதி கேட்க இங்கு வருவேனே. பஞ்சம் பசியனும் பட்டினி தீயினை சோறு போட்டு நான் தணிப்பேனே. கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம், கொள்ளைகள் செய்யும் கள்ளர்கள் ராஜ்யம் மக்கள் சக்தியில் மறையுமடா, 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 மறையுமடா. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. ஏழை விதிகள் இனிமேல் இங்கே கண்ணீர் சிந்தக் கூடாது. இல்லாம தீர சந்தோஷம் காண நெடுநாள் ஆகாது. துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? துணிந்தே செல்லும் போது என எதிர்ப்போர் இங்கு யாரு? சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. சத்தியமே என் பாதை, லட்சியமே என் கீதை. வெற்றி உண்டாகட்டும் சாத்தான் சார். வெற்றி எங்க இருக்குது அத்தை பச்சா? எல்லாம் தோல்வி மேல தோல்வியே இருக்கு சாமியா. விவசாயிங்க நெல்லு மூட்டைகள் உங்களுக்கு வந்து சேரலையா? அது சாத்தான் சார். நீங்க ஒண்ணு இருக்கு சொல்ல வேண்டாம் அத்தை பச்சா, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த தங்கமலை திருட இருக்கிற இடம் தெரிஞ்சுதா? இல்ல சாத்தான் சார், காக்கி சட்டை போடாத போலீஸ்னு சொல்லிவிட்டானே. அப்படின்னா காக்கி சட்டை போட்ட போலீஸ வச்சு அவனை பிடிக்கலாம். Good morning. So, you have decided to go to Thangamala? Yes, mummy. தங்கமலை திருடனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன்னு எங்க எஸ்பி கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நீ அவனை பிடிக்கிறதுக்காக தங்கமலைக்கு போனா அந்த ஜனங்க கல்லால அடிச்சு அங்கிருந்து துரத்தி ஒரு ஷேப்ப மாத்தி என் ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சிருவாங்களோ? வைத்தியம் பாக்குற உனக்கு என்ன தெரியும்டி? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமே, எல்லாம் தெரியும். அந்த ஜனங்களுக்கு கோர்ட்ல நியாயம் கிடைக்கலன்னு கூட தெரியும். அதனாலதான் அந்த தங்கமலை திருட சமூக துரோகிகளுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறான். ஜஸ்டிஸ் வயித்துல பிறந்து திருடனை சப்போர்ட் பண்றாளே மம்மி. திருடன்ல பல விதங்கள் இருக்குடி. போலீஸ் திருடனுங்க, லாயர் திருடனுங்க. யூ see, நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு போலீஸையும் வக்கீலையும் மறைமுகமா திட்டியே, உனக்கு புத்தி இருக்கா? இல்ல, எங்க விக்கிறாங்கன்னு சொல்லு, வாங்கிக்கிறேன். உங்களை பார்த்தா அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல, சக்களத்திங்க மாதிரி. பின்ன என்ன மம்மி, இவ பேசுறத கேட்டு சும்மா இருக்கீங்களே? கோர்ட்ல அநியாயம் நடக்கலன்னு சொல்லக்கூடாதா? தீர்ப்பு சொன்ன கேஸ பத்தி நான் பேசக்கூடாதுமா. எதுவானாலும் தங்கமலை திருட குற்றவாளிதான். கரெக்ட் மம்மி. அந்த திருடனை பிடிக்காம தங்கமலையை விட்டு நான் வரமாட்டேன். தங்கமலை திருடனை பற்றி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு திருடங்களை விட போலீஸ்னா ரொம்ப பயமுங்க. கோபப்படாதீங்க மேடம். சேப்பு தொப்பியும் கையில கம்பையும் பார்த்துட்டாங்கன்னா பயப்படுறவங்க இவங்க. பாருங்கய்யா, நோ பயம் நோ கவலை. அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். தங்கமலை திருட எப்படி இருப்பா அல்லது எந்த இடத்துல இருப்பான்னு உங்கள யாராவது சொன்னா 10,000 தருவாங்க அம்மா அவர்கள். 10,000 கோவிந்தா. அவரை கடவுள்னு நினைச்சு மாலை போடுவீங்களோ இல்ல திருடன்னு நினைச்சு விலங்கு போடுவீங்களோ? நல்லா யோசனை பண்ணுங்க ஆபீசர். யார் நீ? நான் ஒரு நாடோடி, சமூக துரோகிகளை தேடிட்டு இருக்கிறவன். ஐயோ கடவுளே, என்ன விட்டுட்டு போயிட்டாரு. என்ன செய்வேன்? என்னங்க